எலிசபெத்தும் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கேம்புக்காக போறாங்க. அந்த கேம்ப்ல வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலை வந்து ஏற்பாடு பண்றாங்க. அதாவது அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நாளா மூடியே இருக்கிற ஒரு பழைய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே. அப்படிதான் இருக்கும்போது ஒரு நாள் நைட் எல்லாருமே வந்து வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துமா போயிட்டு இருக்காங்க. அப்போ எலிசபெத்தும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இடத்துல வந்து ஸ்டேர்கேஸ்ல எல்லாம் மேல ஏறி இறங்கி விளையாடிட்டு இருக்கும்போது எலிசபெத்துக்கு ஒரு கால் வருது. அது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஸ்டேர்கேஸ்ல யாருமே இல்ல. எல்லாருமே வந்து ஆல்ரெடி மூவ் ஆயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் மேல போனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு மட்டும் நடந்து போயிட்டு இருக்கிறத வந்து பாக்குறா. அவ கூடயே சரி இவ கூட நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட அப்படியே பேசிட்டே போயிடுறா. திரும்பி வந்தோடனே அவரோட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஏமா நீ எங்க போயிட்டு உன்ன மட்டும் தான் காணும், மத்த எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எலிசபெத் அவர் டீச்சர் சொல்றாங்க. அதை கேட்ட எலிசபெத்துக்கு பயங்கரமான ஷாக். என்னது நான் மட்டும் தான் காணுமா, அப்போ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பின்னாடி யாருமே இல்லை. அப்போ எலிசபெத் கூட பேசிட்டே வந்த பொண்ணு யாரா இருக்கும்?